எம்பெருமானுடைய மகிமை விளங்கப்படுவதற்காக எல்லாரும் ஏகமனமாய் முகத்தை நான் நோக்கி பார்ப்போம். முகத்தை நோக்கி பார்த்தோட பிள்ளையுடைய முகம் இதுவரை வெட்கப்பட்டு போனது இல்லை. ஆண்டவராகிய தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டதான தமது பிள்ளையுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நியாயத்தை விசாரிக்கிற தேவனாக, நியாயம் செய்கிற தேவனாக, தமது பிள்ளையுடைய தேவையை சந்திக்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். சர்வ மகிமையுள்ள தேவனுக்கு முன்பாக நாம் வந்திருக்கிறோம். கேருபீன்களும் ஸ்ரீராமீன்களும் புனை சூழ்ந்திருந்து தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றி நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய இந்த வேளை தேவனாகிய நாம் இந்த பரிசுத்தமுள்ள மகாபெரிய தேவனை நோக்கி பார்ப்போம். அவருடைய சமூகத்தை நம்ம அர்ப்பணிப்போம். அவருடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் தேவனை நாம் ஆராதிக்க வேண்டிய நேரம், தேவனோடு கூட நாம் உறவாட வேண்டிய நேரம், அவருடைய முகத்தை நாம் தரிசிக்க வேண்டிய நேரம். அப்படி கருத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் வாய்த்திருந்த கத்த சமூகத்தில் ஒரு முகமாக அவருடைய முகத்தை நோக்குவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ராஜாவே, இந்த அருமையான இந்த பகல் வேளை உமக்கு பிரியமான பலிகளை நாங்கள் செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய சன்னிதானங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலை ஆவியார் எங்களுடைய மத்தியிலே அளவற்ற வந்து மகிமை விளங்கப்படத்தக்கதாக நாங்கள் செலுத்துகிறோம். சகல தடைகளை கர்த்தர் உடைத்து சகல அந்தகாரங்களை கர்த்தர் நிர்மூலம் பண்ணி ஜெயத்தையும் விடுதலையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் நன்மைகளை கர்த்தர் வருஷிக்கப்படுவீராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தருடைய மகிமை நம்ம மேல் இறங்கட்டும். கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல் இறங்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ மகிமைக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ பிரசன்னத்துக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவருடைய மகத்துவத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. ஆவியானவருடைய பிரசன்னத்தை கர்த்தர் விளங்க பண்ணுவீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்திருவீராக. எல்லா அந்தகார கிரியைகளையும் நிர்மூலம் பண்ணுவீராக. இந்த சமூகத்திலே பலவிதமான பலவீனத்தோடு வியாதியோடு பலவிதமான நெருக்கத்தோடு கவலையோடு பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை அமர்ந்திருக்கும் அது பிள்ளைகள் மேல் இந்த நாள் பகல்களில் ஒரு புதிய அபிஷேகம் இறங்கி வருவதாக. ஒவ்வொருவருடைய சரீரத்தில் உள்ள பலவீனமான கிரியைகள் உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவ மகிமை இறங்கட்டும். தேவனுடைய அக்கினி இறங்கட்டும். தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக. ஓ தேவ மகிமை 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 தேவ மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்புதங்களின் தேவன் அற்புதங்களின் தேவன் அதிசயங்களின் தேவன் எதிர்க்கிரியலை முறியடிக்கிற தேவன் அந்தகார கோட்டைகளை உடைக்கிற தேவன். ஓ ஆமென். உம்மாலே நான் ஒரு செய்திக்குள் பார்த்துக் கொள்வேன். உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவதை காமின் சொன்னது போல எதிரான பகல்களை தமது பிள்ளைகளுக்கு இடையூறாக இருக்கிற சகல மதில்களையும் தாண்டி செல்லத்தக்கதாக, ஓ சகல சேனைகளையும் முறியடித்து செல்லத்தக்கதாக ஒரு புதிய அபிஷேகம் நமது பிள்ளைகளை இறங்கி வரும்படியாக இருக்கிறார். ஓரே கமலமலமலம துரமலம ஷபலமலமலம தீரமலம ஷபல தீகம்பல பௌதானமவிஷ்யா. ஆவியானவரே நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவரே நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவரே நோக்கி நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் அடைகிறோம் ஜெயம் அடைகிறோம் ஜெயம் அடைகிறோம். பரலோகத்தின் வல்லமை எங்களை முழுமை ஆளுகை பண்ணுவதாக ஆளுகை பண்ணுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரத்தத்தால் 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 இரத்தத்தால்
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பாடித்து குறிந்து ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பாடித்து குறிந்து ஆராதிப்பேன் 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 ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன் 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 ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன் பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன் ஒரு கோலை ஏற்றி ஆராதிப்பேன் பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன் ஒரு கோலை ஏற்றி ஆராதிப்பேன் 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 ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன் 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 ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் வீரபலியோடு ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் வீரபலியோடு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆமென் ஹalleluya ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் 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 ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன் 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 ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன் ஹalleluya ஹalleluya எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் கர்த்தருடைய ஆவியாக விடுதலை உண்டு விடுதலையின் ஆவியை நம்ம மத்தியில எழுந்தவே இருக்கிறவருடைய கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம் ஹalleluya 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 எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் இந்த நாளை தேவன் இலவசமாய் தந்தபடியே ஸ்தோத்திரிப்போம் இந்த நாள் ஆனது ஒவ்வொரு பகுதி கர்த்தர் பொறுப்படுகிறது நான் ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக நாம் இதை எழுப்பிட்டு ஜெபிக்கலாம் பிரைஸ் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கடந்த ஒவ்வொரு நாட்களும் கர்த்தரை கனிமணியை போல பாதுகாத்து எல்லா விதமான தீமைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் கர்த்தரை விலைக்கு மீட்டு பாதுகாத்து ஆண்டவரே இந்த புதிய நாளிலும் கர்த்தாவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தரைகளுக்கு தந்த மகாபெரிய கிருபைக்காய் மக்களால் நன்றி செலுத்துகிறோம். எசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். நாள் ஆராதனை கர்த்தரை மட்டுமாய் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். இனியுள்ள ஒவ்வொரு பக்தியும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. வீடுகளில் இருந்து ஆராதிக்கிறதா நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலும் உடைய பிரசன்னம் கர்த்தாவை அளவில்லாமல் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் ஆட்கொள்வீராக. தேவையான வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பீராக. புதிய கிருபைகளால் நிரப்புங்க ஏசப்பா. ஆண்டவரே அவர்களுடைய ஜீவித்தில் ஒன்று கூட முன்னேறி ஜீவிக்க மோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே அப்பா உங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவங்களால் கர்த்தர் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போது கூட நாம் எல்லாரும் எழுந்து நின்று சங்கீத பாகம் 105வது சங்கீதத்தை எடுத்துக் கொள்வோம். சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 1 முதல் 25வது வசனங்களில் வாக்கியங்களை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 106ஆம் சங்கீதத்தினுடைய 1 முதல் 23வது வசனம் வரை உள்ள வாக்கியங்களை வாசிக்க கேட்போம். வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வல்லமையான செய்திகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? நியாயத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும்
அவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தாவே, நீ தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோடே மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய இரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். எங்கள் பிதாக்களோடு கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சி நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை இரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். பகையின் கைக்கு அவர்களை விலக்கி இரட்சித்து சத்ருவின் கைக்கு அவர்களை விலக்கி விட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இழைப்பை அனுப்பினார். பாளையத்தில் அவர்கள் மோசையின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடிக்கொண்டது. அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி எரிந்தது. அக்கினி ஜுவாலை துன்மார்க்கரை எரித்து போட்டது. அவர்கள் ஓரேவிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் மையப்படுத்துவோம். இந்த அருமையான இந்த நாளை தேவன் நமக்கு இலவசமாகவும் ஆசீர்வாதமாக தேவன் தந்தபடியினால் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனை ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். அவர் சீக்கிரம் வரப்போகிற தேவாதி தேவனாய் இருக்கிறவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். நீரல்லால் எங்களுக்கு பரலோயில் யாருண்டு ஜீவநாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோயில் யாருண்டு ஜீவநாதா. இந்த அருமையான நல்ல நேரத்தை, நல்ல நாளை, இந்த மகிமையான ஆசீர்வாதமான வேளை ஆண்டவன் இலவசமாய் தந்தபடி ஒன்றே சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே 105வது சங்கீதத்திலே நாம் 106ஆம் சங்கீதத்தை நாம் படிக்க பார்க்கிறோம். இந்த இடத்திலே தேவனுடைய ஜனமாய் இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் எவ்விதமா வழிநடத்தினார், எவ்விதமான நிலையில் அவர்களுக்கு தேவன் மகிமையான மகத்துவமான காரியங்களை செய்தார் என்றெல்லாம் நாம் அங்கே பார்க்கிறோம்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான இந்த இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் தமக்காக தெரிந்தெடுத்த நாள் தொடங்கி அவர்கள் மத்தியில் அவருடைய மகத்துவமான கிரியைகளை அவர் செய்கிற தேவனாய் கூட இருந்தார். அதுதான் முதல் வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய கிரியை அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக நம்மோடு கூட அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். சிறுவேல் ஜனத்தை தமக்கென்று தேவன் தெரிந்தெடுத்த நாள் தொடங்கி அதிசயங்களையும் அற்புதங்களையும் மகத்துவமான காரியங்களையும் ஆண்டவர் செய்தார். ஆனால் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திருக்கவில்லை என்று 11ஆம் வசனம் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கை நம்ம எப்போதுமே தேவனுடைய ஆலோசனை காத்திருக்கிற ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். தேவன் செய்ததான நன்மைகளை, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பாராட்டின அவருடைய கிரியைகளை நாம் நினைத்து அவருக்கு நாம் துதி ஸ்தோத்திரங்களை எப்போது ஏறெடுக்க வேண்டும். அவருக்கு நான் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எப்போது அவரை ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் தேவனுடைய ஜனமாய் இஸ்ரவேல் ஜனமோ முறுமுறுக்கிறவர்களாகவும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாதவர்களாகவும் தேவனுடைய சமத்துக்கு எதிராக நின்றவர்களாகவும் ஊழியக்காரர்களாகிய மோசே, ஆரோன் என்பவர்களுக்கு எதிராக அவர்கள் முறுமுறுத்து எதிரடையான வார்த்தைகளை பேசி அவர்கள் எழுந்ததை நாம் பார்க்கிறோம். அதனால் தேவனுடைய கோபம் ஜனத்தின் மேல் மூண்டது. அநேகம் பேருக்கு அழிக்கப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கு பிரியமாய் நாம் இருக்கும் போது, தேவனுடைய இருதயத்தை நாம் சந்தோஷப்படுத்தும் போது, ஆலோசனை நாம் காத்திருந்து ஆலோசனைப்படி நாம் செய்யும் போது, தேவனுடைய கிரியை, தேவன் செய்தான அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களை நாம் நினைத்து ஆண்டு நன்றி சொல்லும் போது ஆண்டு நம்ம மேல் பிரியமாயிருக்கிறார். அவருடைய கிரியை நாம் ஏனோ தான் என்று நினைக்க அல்ல, அவருடைய கிரியை எப்போதும் மகத்துவம் உள்ளதாக இருக்கிறது. கண்மலையை பிளந்து அந்த இதோ ஜனத்துக்கு வேண்டியதான தண்ணீரை கர்த்தர் குடிக்கும்படி கொடுக்கிறார். அதே போல செங்கடலை பிளந்து ஜனத்தை மறுதலைப்படுத்தி கொண்டிருக்கிறார். கசந்த மாறாவில் வரும்போது அவர்களுடைய முறுமுறுப்பையும் வேதனையும் கண்டு அவர்களுக்கு அருமையான தித்திப்பான தண்ணீரை கொடுத்தார். இவ்விதமாக ஜனத்துக்கு எவ்வளவோ பெரிய பெரிய அற்புதங்களை செய்த தேவன், எவ்வளவு அதிசயங்களை செய்த தேவன் அவரை மறந்து போகிறார்கள். அவருடைய கிரியை மறந்து போகிறார்கள். அவருக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரகங்களை அவர்கள் உருவாக்கி, இதோ தேவனுடைய சாயலை ஒரு மிருகத்துக்கு அல்ல ஒரு மாட்டுக்கு ஒப்பிட்டு அவர்கள் அதை வணங்க ஆரம்பிக்கிறார்கள். கண்டுபிடியை உருவாக்கி ஒரு வணங்கினார்கள். அது தேவனுக்கு எரிச்சலாக இருந்தது என்று சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் நாம் செய்யும் போது கர்த்தருடைய பிரியமாயிருப்பதில்லை. அவர் எப்போது நம்மை துக்கப்பட ஆரம்பிக்கிறார், வேதனைப்பட ஆரம்பிக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்காக இதோ தேவன் மிகவும் வேதனைப்பட்டவர்களை அழிக்கும்படி தேவன் சித்தம் கொள்கிறார். அப்போது தேவ மனிதராகிய மோசே கர்த்தருடைய சமூகத்திலே திறப்பின் வாசல் நின்று தேவனுடைய சன்னிதானத்தில் நின்று அவர் அழ ஆரம்பிக்கிறார், கூக்குரலிட ஆரம்பிக்கிறார், கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறார், தேவனோடு கூட மத்தியஸ்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்நாள் பகல்களிலே அணிந்து போகிறதான ஜனத்திற்காக தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் இது மத்தியஸ்தம் பண்ணுகிற மத்தியஸ்தராக மாறுவோம். அதற்காக தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். நாம் தேவ சமூகத்திலே ஜனங்களுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும். இப்போ வந்திருக்கக்கூடிய கொள்ளை நோய் மனிதனுடைய பாவத்தினால், சாபத்தினால், அக்கிரமத்தினால், கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரியைகளால், இது பயங்கரமான கொள்ளைகளினால் ஜனம் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் சும்மா இருக்கார்ல. மோசே போல கர்த்தருடைய சமூகத்திலே திறப்பின் வாசல் நின்று அவருடைய முகத்தை நோக்குவோம். அவருடைய சமூகத்திலே நம்முடைய கண்ணீரை வடிப்போம். அவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரோடு கூட நாம் பேசுவோம். தேசத்திலே இந்த உலகம் முழுவதுமாய் ஆட்டி படைத்துக் கொண்ட பயங்கரமான கொள்ளை நோயின் கிரியைகளை கர்த்தர் முறியடித்து ஜெயத்தை கொடுக்க முடியும். எந்த மருந்தினால், எந்த மருத்துவரால் இதை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கும் போது, எதுக்காக மருந்து வரையில கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் போது, எல்லாவற்றுக்கும் பதில் ஆண்டவராகிய தேவன் ஒருவரே. அவரால் விடப்பட்ட கோபாக்கினியின் இந்த பயங்கரமான கொள்ளை நோய் முறியடிக்கப்பட வேண்டும் என்றால் அவர் சமத்தில் அமர்ந்திருப்போம், காத்திருப்போம்.
ஜனத்துக்காக தேவனுடைய திறப்பின் வாசலில் நிற்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கருத்து ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து ஆவியானவர் நம்மோடு பேச நம் யாவரும் தேவனுடைய ஜெபத்தோடு கூட காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்போது கூட நாம் தேவ சமூகத்திலே நாம் எழுந்து ஒரு பாடல் பாடும்போது கர்த்தருடைய சமூகத்திலே காணிக்கை அர்ப்பணித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். தேவன் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடவி தரங்களிடைய ஒரு நாளம் இன்பகணும். அடவி தரங்களிடைய ஒரு நாளம் இன்பகணும். வீசுத்தரை நடுவில் ஆமே ஆடி சிருஷ்டனம் ஈசுவே. கர்த்தர் சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும். தொடர்ந்துள்ள பகுதியை தேவன் நமக்கு மகிமையாக மேன்மையாக ஆசீர்வாதமாக்கி தரவும் ஒரு முகமாய் கர்த்தர் சொந்த எல்லாருடைய வாய் திறந்து நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். இந்த நாள் ஆராதனை மிகவும் ஆசீர்வாதமாய் மாற வாய்ப்பிட்டு கர்த்தர் சமூகத்திலே ஏகமனமாய் நாம் ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தெய்வமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமானவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்.
நீதி தேவனே நாங்கள் மேல் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். பரலோகத்தின் தேவனுடைய அபிஷேகத்தின் அக்கினி மேல் இறங்கி வருவதா. ஹalleluya. உடரபலபதர விஷரபதர விதா. உடரபலப ஷவரபலபதர பஷ. தேவ கிருபை தேவ கிருபை தேவ கிருபை தேவ கிருபை தேவ கிருபை. ஹalleluya. எங்களை பிரியமாக நேசித்து நடத்துகிறீர்களா என்பார்களோ பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்துக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பலவிதமான வேதனையினாலும் நெருக்கத்தினாலும் பலவிதமான கண்ணீரின் பள்ளத்தாக்கிலிருந்து வேதனைப்படுகிறதான மக்கள் மத்தியில எங்களை மட்டுமா பாதுகாத்து இந்த புதிய நாளை புதிய வாரத்தை இலவசமாய் தந்து எங்களை மட்டும் ஆசீர்வதித்ததற்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தேவனை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை பண்ணி எங்களுக்கு இந்த தேவனுடைய வார்த்தைகளை தந்து எங்களை ஒன்றுவிட உயிர்ப்பிக்கத்தக்கதாக எங்களை ஒன்றுவிட தம்முடைய கிருபையினால் வல்லமையினால் எங்களை ஆளுகை பண்ணத்தக்கதாக தேவனுடைய அன்பின் கரத்தில் ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சமத்தை கடந்து வந்த அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அங்காங்கே வீடுகளில் இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் உன்னுடைய சமத்தில் அமர்ந்திருந்து உன்னுடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தரே பொறுப்படும். கொடுக்கப்பட்ட காணிக்கைகள் கர்த்தர் ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதியும். எல்லா முயற்சிகள் பிரயாசத்தில் அதிகமான பலன்கள் நன்மைகள் பெற்று மேன்மையான ஆசிரமங்கள் மேன்மையான சமாதானம் சுகம் தெய்வீக மேன்மையான உன்னதமான ஆசிரமங்களால் மேன்மையுடைய கர்த்தருடைய ஆவியால் இறங்கச் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆவியானவரை கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பகுதியை கர்த்தரே பொறுப்படும். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றும். கிருபை தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்வம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இதோ தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு பேசும்படி எல்லாரும் சுபத்தோடு கூட நாம் காணப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். பக்தரும் பக்தரும் பாடி துதிக்கின்ற பக்தரும் பக்தரும் பாடி துதிக்கின்ற பரலோக ராஜனே வாருமே பரலோக ராஜனே வாருமே வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் மன்னானின் பறவை எண்ணியம் விரிக்க மன்னானின் பறவை எண்ணியம் விரிக்க ஏமுதத்தினம் தாரியேகவே ஏமுதத்தினம் தாரியேகவே வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ ஆமென் ஹல்லேலூயா வல்லமையாக இப்போ வந்திடும் யுத்தித பாக்கியா ஏழைகள் எந்தக்கு யுத்தித பாக்கியா ஏழைகள் எந்தக்கு இததாலோ மக்களுக்கு ஸ்தோத்திரம் இததாலோ மக்களுக்கு ஸ்தோத்திரம் வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த அருமையான ஆசீர்வாதமான வேளையிலும் கூட நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஒருமுகமாய் தேவனோடு கூட உறவாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த
கர்த்தருடைய கிருபையை நாம் நினைத்து ஆண்டவரை மையப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இங்கே நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கும் போது அநேக வேத வசனங்கள் மூலமாக தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை ஒன்று வாசித்து கேட்போம். நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 8வது வசனம். என் தேவனே, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப எது தேவனுக்கு பிரியம் என்பதை குறித்து வேதவசனத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப தேவனுக்கு பிரியமானது என்ன என்றால், இதோ நாம் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும், விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும், விசுவாசத்தில் நாம் தளர்ந்து விடக்கூடாது என்று கர்த்தருடைய வேதத்தில் நாம் தியானிக்க வேண்டும். இப்போதும் கூட தொடர்ந்து நீதிமொழிகளின் புஸ்தகம் 21:3 நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனம். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அருமையான கேள்விகள். இங்கே ஒரு பகுதியில் வாசிக்க கேட்கிறோம். பலியிடுவதை பார்க்கிலும் நியாயமும் நீதியும் செய்வது கர்த்தருக்கு பிரியம் என்று ஞானி இவ்விதமாக எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்போதுமே நியாயம் நீதி செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நியாயமான நீதியான கிரியைகளை நாம் செய்ய கர்த்தர் நம்மளே எதிர்பார்க்கிறார். வேத புஸ்தகத்திலே அநேக காரியங்கள் தேவனுக்கு பிரியமான எது என்று சொல்லி அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் நாம் தேவனுக்கு முன்பாக நியாயம் நீதியை செய்து அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு முக்கியமான பகுதியை தேவ மனிதராகிய தீர்க்கதரிசி தேவனால் உந்தப்பட்டு சவுலோடு சொல்லுகிறதான ஒரு முக்கியமான காரியம் இங்கே வாசிக்க நாம் கேட்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிறோம் செவி கொடுத்தலும் உத்தமம் என்பதாக கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனத்தின் முதல் ராஜாவாய் இருந்த சவுலோடு கூட கர்த்தர் அங்கே பேசுகிறதை பார்க்க. இந்த நாள் பகல் வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு எது பிரியமோ அதை நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பலியை விரும்புகிறதை விடவும், பலியை விடவும், காணிக்கையை விடவும், ஆராதனை விடவும் தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறது அவருக்கு பிரியமானது ஒரு காரியம் கீழ்ப்படிதல். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படித்திருக்க வேண்டும். வார்த்தை கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் இருக்கும் போது தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் விசேஷமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். நாம் தேவ சமூகத்தில் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் மேன்மையான உயர்வையும் மேன்மைகளை சோதரிக்க வேண்டும் என்றால் நாமும் நம்முடைய சந்ததிகளும் மேன்மையான இரக்கங்களையும் கர்த்தருடைய கரத்துள்ள நன்மைகளையும்
அனுபவிக்க வேண்டும் என்றால் தேவன் நம்மை எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல், நியாயம் நீதியை செய்து ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும். கீழ்ப்படுகிற இதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியமானது என்று தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியோடு கூட சவுலிடத்திலே சொல்லுகிற ஒரு வார்த்தை இங்கே நாம் வாசிக்க முடியும். கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படியதை பார்க்கிறோம் என்று சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாவிட்டால் அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை குறித்து வேத புஸ்தகத்தில் ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தை ஆளுகை பண்ணும்படியாக கர்த்தர் முதலாக தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் சவுல். தேவன் சவுல் மேல் மிகவும் பிரியமாயிருந்தார். ஒரு பெரிய தீர்க்கதரிசியை மாற்றினார். ராஜாவாக தேவன் உயர்த்தினார். விசேஷமான அபிஷேகத்தை அவரை நிரப்பி வைத்திருந்தார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் இதோ தேவ மனிதனாகிய இந்த சவுல் ராஜாவாய் ஆளுகை செய்து வந்தார். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் சவுலிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார். என்னவென்றால், அமெரிக்கனாகிய இந்த சந்ததியை பூமியில் இராதபடி முற்றிலும் அவரை அழித்து விட என்று சொல்லி சவுலை தேவன் எழுப்பி விடுகிறார். யுத்தத்தை கடந்து போ, யுத்த வீரர்களோடு சேர்ந்து நின்று யுத்தம் பண்ணு, கையில நான் பெரிய வெற்றியை கொடுப்பேன், ஒன்றை நீ மீறிய வையாதபடி எல்லாவற்றையும் அழித்து விட என்று கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். கொடுக்கப்பட்டதான கட்டளையின்படி தேவ மனிதனாகிய சவுல் யுத்தத்துக்கு கடந்து போகிறார். கடந்து போன இடத்திலே யுத்தம் மிகவும் அருமையாய் நடந்தது. யுத்த ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தர் சவுலுக்காக, இஸ்ரவேல் ஜனத்துக்காக நின்று அவர் யுத்தம் பண்ணினார். அமெரிக்கர்கள் முறியடித்தார்கள். ஆனால் ஒரே ஒரு காரியம், இதோ இந்த சவுல் ஒரு பெரிய தவறு செய்து விட்டார். என்ன? வாசிக்க கேளுங்கள். 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒன்று வாசிக்க கேட்போம். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் தரமானவைகள் எல்லாவற்றையும் தனக்காக வைத்துக் கொள்கிறான். அவன் தெரிந்து கொள்கிறான். கொள்கையானவர்கள் அவன் தெரிந்து கொள்கிறான். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? எல்லாவற்றையும் என்ன செய்வது? அழித்து விடு என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் எதை சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் சவுலுடைய உள்ளத்தில் இல்லை. அதை கர்த்தர் கண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் தேவ சமுத்திரம் வந்திருக்கிறோம். நம் தேவனோடு கூட நாம் உறவாடி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறாரோ அந்த காரியத்தில் முழுமையாக கீழ்ப்படியும் போது தேவனுடைய இருதயம் நம்மை பிரியமாயிருக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தர் நம்மை பிரியம் கொள்ள ஆரம்பிக்கிறார். கர்த்தருக்கு எது பிரியம்? நீதியும் நியாயம் செய்தவருக்கு பிரியம். கீழ்ப்படிந்து காரியங்களை செயல்படுத்துவதற்கு பிரியம். ஆனால் சவுலோ இந்த வார்த்தை கீழ்ப்படியவில்லை. அவர் கீழ்ப்படியாதபடி போகவிடினால் வாழ்க்கையிலே தகுந்ததான நிலையில் உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, சுதந்திரிக்க முடியவில்லை. இங்கே 1 சாமுவேல் புத்தகம் 15 அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வரும்போது அது இந்த பகுதியை வாசித்து பாருங்கள். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றார். தொடர்ந்து சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை
கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகவும் ஆடு மாடுகளிலே பிரதான மாடுகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்போ தேவ சமூகத்திலே நம்முடைய ஆராதனை, ஜெபம், காணிக்கை எல்லாமே தேவனுக்கு பிரியமாவே, அதாவது ஆவிக்குரிய காரியம் என்னென்ன காரியம் செய்திருந்தாலும் ஆண்டவர் ஒரு மனிதனை எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல், கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் செயல்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்றுள்ள வேண்டிய அபிஷேகம் பெற்று பரிசுத்தமான வாழ்க்கை செய்வதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அமிதமாக நாம் செய்யும் போது கர்த்தர் நம்மை பிரியப்படுகிறார். சவுல் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் அழித்து விட்டேன். வாயினால் இவன் பொய் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்ப சாமுவேல் கேட்கிறார், என்னுடைய காதுகளில் விழுகிற இந்த ஆட்டினுடைய சத்தங்கள் என்ன, இந்த மந்தைகளுடைய சத்தம் என்ன? அப்போது சொல்கிறார், இல்ல, நான் எல்லாம் அழித்து விட்டேன், இது உடைய ஜனத்துக்கு ஆக வேண்டி இதை நான் தெரிந்து கொண்டேன். நம்ம ஜனத்துக்கு பயந்து காரியங்களை செயல்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷனுக்கு பயப்படுற பயம் நமக்கு வரக்கூடாது. மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்டிய வருவிக்கும் என்று வேதம் சொல்கிறது. தேவ பிள்ளையை கர்த்தரை ஆராதிக்கிறதிலே, தேவ சொல்ல ஜெபிக்கிறதிலே, கர்த்தரை கொடுக்கிறதிலே, கர்த்தருக்கு அடுத்து பரிசுத்தமா ஜீவிக்கிறதிலே எப்போதும் கீழ்ப்படிகிற இது நமக்கு இருக்கட்டும். மனுஷனை கண்டு நாம் பயந்து போகிற சுவாபம் நமக்குள் வரக்கூடாது. கர்த்தருக்கு பயப்பட அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. வேத புத்தகத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே கீழ்ப்படிக்கிறது. ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே அவரை பிரியப்படுத்தின பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார். வாசித்து பார்ப்போம். உபாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. உபாகமம் 11:27. இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். பாருங்க, நீங்கள் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் வரும் என்று சமூகம் உள்ள தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு அருமையான பிரமாணத்தை கொடுத்தார். நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு மேலான நன்மைகள் என்னென்ன காரியம் கிடைக்கும் என்று உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 14ஆம் வசனம் வரை இந்த வாக்கியத்தை படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அமிதமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வார்த்தைக்கு செவி கொடுக்கிற இருதயம், வார்த்தை கீழ்ப்படுகிற இருதயம் நம்முடைய உள்ளத்தில் நிச்சயமாய் வர வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் ஜனமோ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. அவர் வேத வசனத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி 106ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தை படிக்கும் போது அவர்கள் தங்கள் கூடாரங்களிலே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகினார்கள். முறுமுறுத்தார்கள் என்பதாக நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிருக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் மேல் பிரியமாயிருக்க வேண்டும் என்றால் நமக்குள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிற இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். முறுமுறுப்பான சுவாபம், பெருமையான சுவாபம், ரகந்தையான சுவாபம் சபைக்குள்ள ஒரு பெருமையின் எண்ணம் உருவாகும். என்ன, இந்த அமெரிக்க ஜனத்தின் மேலும் யுத்தம் பண்ணி வரும்போது எல்லாம் முடித்துவிட்டு கடந்து வரும்போது ஒரு அருமையான ஒரு ஜெயஸ்தம்பத்தை ஒரு நாட்ட ஆரம்பிக்கிறார். தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்தை அவன் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறான். இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இது தங்களுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், தங்களுடைய பெயரை உயர்த்த வேண்டும், தங்களுடைய காரியங்களை மேம்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பெயரும் புகழும்
நாம மட்டும் முன்னணியில் நிற்க வேண்டும். தேவனுடைய தாவீது சொல்கிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே நான் ஒரு மகனை தாண்டுவேன். கோலியாத்தை முறியடிக்க கடந்து போகும் தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய நீ நிந்தித்த கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கை எந்த இடத்தில் பார்த்தால் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு இருதயம் இருந்தது. சவுலுடைய இருதயம் இதோ ஜெயஸ்தம்பத்தை நாட்டி தன் பெயரை மேன்மைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் விரும்பவில்லை. எப்பொழுது நம்மை மறைத்து தேவனை வெளிப்படுத்துவோம், தேவனை உயர்த்துவோம். தேவன் எந்த இடத்துல நம்மள உயர்த்தப்படுகிறாரோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா. இந்த நாள் பகல்களிலே தேவ சமத்தில் இருக்கோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை சோதரிக்க நம்மை முழுமையாக நம்மை கீழ்ப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு மாதிரி பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கும் போது அவர் சிலுவையில் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார் என்பதாக வாசிப்போம். பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசுவை விடவும் நாம் இதோ மேன்மையுள்ளவர்கள் அல்ல, நாம் இருப்போம். நம்மை ஒன்றி இல்லை, இதோ உடைக்கப்பட்ட ஒரு பாண்டம், வெறும் களிமண், நம்மை கொண்டு ஒன்றி இல்லை. அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அவருடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படுகிற இருதயம் நமக்குள் வரட்டும். அமிதமான ஆசைகள் என்ன நமக்குள் வரும்போது, அமிதமான நம்மை தாழ்த்தி நாம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே மேன்மையான ஆசீர்வாதங்களை கற்றுக் கொடுப்பார். அப்படிப்பட்டவர்கள் மட்டுமே அபிஷேகத்தை சுதந்திரிக்க முடியும், பரிசுத்த ஆவியின் பூர்ண நிறைவை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து படித்து பாருங்கள். அப்போஸ்தலர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் என்ன சொல்கிறது? கீழ்ப்படிகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். வாசித்து கேட்போம். அப்போஸ்தலர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியின் சாட்சி என்றார். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது அவருடைய அபிஷேகத்தால் தேவன் நம்மை நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியின் நிறைவினால் நம்மை நிரப்புகிறார். இந்த உலகத்திலே எத்தனை கோடிக்கணக்கான பணம் நம்முடைய கையில் இருந்தாலும், எவ்வளவு மேலான சொத்துகளோ, எவ்வளவு பெரிய ஆஸ்திகளும் வருமானங்களும் இருந்தாலும், பெரிய பெயரும் புகழும் நிறைந்தவர்களாக இருந்தாலும், இதோ இந்த உலகத்தில் பெரிய பிரதம மந்திரியாகவோ, ஒரு ஜனாதிபதியாகவோ, ஒரு ராஜாவாகவோ, ஒரு பெரிய முதலமைச்சராகவோ, எந்த பெரிய உன்னத நிலையில் இருந்தாலும் தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது அது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. இந்த உலகத்துக்குரிய எல்லா விதமான ஐஸ்வர்யத்தை விடவும், பெயர் புகழ்ச்சியை விடவும், உன்னதமான காரியங்களை விடவும் மகத்துவமான ஒன்று தேவனுடைய பரிசுத்தாவி. அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தேவப்பிள்ளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை புதிதா இருக்கிறது. ஏதோ ஒரு நாள் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நம்பி மடக்கி அமர்ந்து ஒதுங்கி இருக்காது. அன்னிதினமும் தேவனுடைய பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ளே நாம் கைகூட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தீவு தருகிறதான அவருடைய புதிய புதிய கிருபையினால் நாம் மரபுமாக்கப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய அமிதமான ஒரு அன்பத்தை கர்த்தர் தருவாராக. அமிதமான நிலையிலே தேவன் நம்மை நடத்துவாராக. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்படுகிற ஒரு இருதயம் நமக்குள்ளே கடந்து வரட்டும். வேதம் அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார்கள். அவர்களை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருந்தார், அவர்களை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டே வந்தார்கள். நம்முடைய நிலையில்
நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னும் ஆவியுடைய அபிஷேகம் பெற்றுக்கொள்ள முடியவில்லையா? அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னில் உள்ள குறை என்ன? அபிஷேகம் நான் பெற்றுக்கொள்ள முடியாத தடை என்ன? எனக்கு இதை சொல்லித்தாரும் என்னுடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தாவிய அபிஷேகம் பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய சமூகத்தில் இன்னும் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே எனக்கு புதிய அந்த அபிஷேகம் வேண்டும், அந்த புதிய கிருபை எனக்கு வேண்டும், அந்த புதிய வரங்கள் எனக்கு வேண்டும். ஆண்டவரே நான் இன்னும் ஆவியிலே எழுந்து ஜொலிக்கத்தக்கதாய் எனக்கு அந்த கிருபையுடைய கிருபா வரங்களால் என்னை நிரப்புங்க, என் ஜீவியத்துல குறைகளை எனக்கு சொல்லுங்க என்று ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம், அவருடைய சமூகத்தில் தரித்திருப்போம், தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருப்போம். தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை அர்ப்பணம் பண்ணி அவருடைய வார்த்தை கீழ்ப்படி ஒரு இருதயம் நமக்குள் வரும்போது தேவன் நம்மை உயர்த்த ஆரம்பிக்கிறார். அவருடைய அபிஷேகத்தால் நம்மை நிரப்ப ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய குடும்பங்கள்ல தேவனுடைய ஆசீர்வாதங்களை பூர்ணமாய் சுதந்திரிக்க முடியாதபடி வேதனைகளும் நெருக்கங்களும் பிரச்சனைகளும் வாழ்க்கையை நெருக்குகிற காரணம் என்ன? இதோ தேவ ஆவியானவர் அவருடைய ஆளுகை பண்ணி அவருடைய சரியான ரீதியிலே நடத்த முடியாதபடி இருக்கிறபடியினால் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணு வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி இருக்கிறார். தேவனுடைய ஆலோசனை கிடைக்க வேண்டும், ஆவியானுடைய போதனை கிடைக்க வேண்டும், அவர் நம்மோடு பேச வேண்டும், அவர் நம்மை நடத்த வேண்டும், அவருடைய அபிஷேகத்தால் நம்மை கனிகூரம் பண்ண வேண்டும். பரிசுத்தாவிடம் கூண்டு நிறைவுக்குள்ளாக நாம் கடந்து வரும்போது நல்ல ஆலோசனை கர்த்தர் நமக்கு தருவார். நமக்கு எதிராக எழுப்புகிற எல்லா தலையின் கிரிகளை கர்த்தர் உடைத்து மாற்ற ஆரம்பிப்பா, சமாதான கேடுகளை நிரம்பலம் பண்ண ஆரம்பிப்பா, அடைக்கப்பட்ட வழிகளையும் மாற்றங்களையும் கர்த்தர் திறந்து விடைக்க ஆரம்பிப்பார். அபிஷேகம் நம்ம இறங்கிட்டோம், அந்த அபிஷேகம் தாவீதின் மேல் இருந்தது. ஆகையால் தான் தாவீதுடைய ராஜ்யபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த ஆரம்பித்தார். சாதாரணமான ஒரு மாற்று நேராக இருந்தவருடைய வாழ்க்கை கர்த்தர் ஒரு விசேஷமான ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜரீக நிலையை உயர்த்த ஒரு காரணம் கர்த்தருடைய அபிஷேகம் மேல் இறங்கி வந்தது. இதோ ஈசாயுடைய பிள்ளைகள் மத்தியிலே எல்லாருடைய இளைய மகனாகிய ஒன்றுக்கு உதவாதபடி ஆண்டுகளுக்கு பின்னாலே துரத்தி விடப்பட்ட ஒரு மகன், ஆடுகளை மேற்கொண்டு சாதாரணமான ஒரு வாலிபன். ஆனால் அந்த வாலிபனை கர்த்தர் கண்டெடுத்து இதோ சமஸ்த தன்னுடைய சகோதரி மத்தியில் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். இதோ சமஸ்த அதாவது இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியில் கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். கடைசியாக சமஸ்த இஸ்ரவேல் மத்தியில் பெரிய ராஜரீகத்தை தேவன் ஒரு அபிஷேகம் பண்ணி உயர்த்தினார். 3 விதமான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அருமையான தேவ மனிதராகிய தாவீதை கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய தேவன் சித்தம் கொண்டார். அல்லேலூயா சொல்லுவோம், இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள் வரும்போது அவருக்கு பிரியமான எதை செய்யணுமோ அவர் நமக்கு போதித்து தருவார், அவர் நமக்கு கற்றுத் தருவார், அவர் நமக்கு சொல்லி தருவார். அவருடைய சமுதிரமாக படிப்போம். ஆண்டவரே, நீர் எனக்கு சொல்லி தந்தை நடத்துங்கப்பா, உமக்கு பிரியமில்லாத ஒன்று என்னிலே வேண்டாம், ஏதோ உமக்கு பிரியமோ அது மட்டும் நான் செய்யட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக முறுமுறுத்தார்கள், தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பித்தார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத அசிசியான பாவங்களுக்கு எதிராக கடந்து போனார்கள். இதோ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விக்கிரக ஆராதனைகளில் மூழ்க ஆரம்பித்தார்கள். இவையெல்லாம் பார்த்த தேவன் அவர்கள் மேல் பிரியமாக இருக்கவில்லை, அவர்கள் மேல் பிரியமாக இருக்கிற சித்தங்களை வார்த்து பாருங்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் 10:5 படிக்கும் போது இவ்விதமான கிரியைகள் எல்லாம் செய்த அவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கவில்லை என்று வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் 10:5 அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்ம பிரியமாயிருக்க வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க வேண்டும். எத்தனையோ பெரிய பெரிய அற்புதங்களை கண்ட இஸ்ரவேல் ஜனம், எத்தனையோ அதிசயங்களை கண்ட இஸ்ரவேல் ஜனம், மகா பெரிய ராஜாவாயிருந்த ஏரோதுடைய ராஜாவுடைய கையில் இருந்து விடுவிக்கப்பட்ட இந்த ஜனம் 10 விதமான அற்புதங்களை கண்டவர்கள். சிவந்த சமுத்திரம் வரும்போது யாராலும் தாண்டி போக முடியாத இந்த பெரிய சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்து ஜனத்தை வழிநடத்தி கொண்டவர்களை மறுதலைப்படுத்தின தேவன். அது மட்டுமல்ல, வனாந்தரத்திலே ஆகாரம் இல்லாதபடி தத்தளித்த போது அவர்களுக்கு என்னென்ன ஆகாரம் வேண்டுமோ
இதோ நல்ல அருமையான இதோ தூதர் சாப்பிடுகிற மன்னாவாகிய அருமையான மன்னாவை அப்பத்தை அவருக்கு கொடுத்தார். ஓ இறைச்சியிலே என்று சத்தம் போட்ட போது காடையை அறிவிக்க பண்ணி இதோ சமுத்திரத்திலே கீழ்காற்றை அனுப்பி சமுத்திரத்திலிருந்து காடையை அறிவிக்க பண்ணி காடையை நிரப்பி கொடுத்த தேவன். இன்னும் அது மட்டுமா, கற்பாவின் தண்ணீரை புறப்பட பண்ணி எவ்வளவு அற்புதமான காரியங்களை செய்த தேவன். இவெல்லாவற்றையும் அனுபவித்த இஸ்ரவேல் ஜனம் தேவனை மறந்தார்கள். தேவனுக்கு எதிராய் இதோ மோசேக்கு எதிராய் எரிக்கப்பட்டு முறுமுறுத்தார்கள். தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நானும் நீங்களும் ஆராய்க்கிற தேவன் சாதாரண தேவன் அல்ல. அவர் ஒரு காரியத்தை சொன்னார் அது அப்படியே ஆகும். இவ்வளவு மகிமையுள்ள தெய்வத்தை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் சாதாரணமான தேவன் அல்ல. அப்படியானால் அவருடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு நிலையில் நாம் இந்த காரியங்களை செயல்படுத்தும் போது, அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து காரியங்களை ஈடுபடும் போது கர்த்தர் நம்மை பிரியமாயிருக்கிறார். பாருங்க, அந்த தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லும் போது என் இதயத்துக்கு ஏற்றவன், என் இதயத்துக்கு ஏற்றவனை நான் தெரிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாள் பகல் வேளையிலே என்னையும் உங்களையும் அவருக்கு வேண்டும் என்று கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். அவருக்கு பிரியமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோமா? என்னுடைய பேச்சு, வார்த்தை, செயல், நடக்கை, நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு எப்படி இருக்கிறது? இந்த நாள் பகல் வேளையிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை நாமே அர்ப்பணிப்போம், நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உனக்கு பிரியமான நான் செய்ய, உம்முடைய இருதயத்தை நான் சந்தோஷப்படுத்த எனக்கு அந்த கிருபை தாருங்க என்று தேவ சமூகத்திலே நான் கேட்போம். அப்படியானால் கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதங்களா நமக்கு நிரப்புவா. ஆவியுடைய அபிஷேகம் கொடுப்பது மட்டுமல்ல, வேதத்திலே நாம் படிக்கிறோம். வேத புஸ்தகம் ஒரு அருமையான மனுஷனை பற்றி வேதத்திலே ஆண்டவராகிய தேவன் சாட்சி கொடுக்கிறார். வாசித்து பாருங்கள். ஆதியாகம புஸ்தகம் அதனுடைய 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, என் விதிகளையும் என் விதிகளையும், என் கற்பனைகளையும், என் கற்பனைகளையும், என் நியமங்களையும், என் நியமங்களையும், என் பிரமாணங்களையும், என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு மனிதனாகிய ஆபிரகாமின் நிமித்தமாக கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்தை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். அந்த மேலான ஆசீர்வாதம் நமக்குரியது. அப்படியானால் ஆபிரகாமின் குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார்? என்னுடைய தாசனாகிய ஆபிரகாம் என் சொல்லுக்கு, என் நியமங்களுக்கு, என் கட்டளைக்கு, என் வார்த்தைக்கு, என்னுடைய உடன்படிக்கைக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்தார். ஆகிய நான் அவனை ஆசீர்வதிப்பேன். அவனை மட்டுமல்ல, அவனுடைய சந்ததி அவனை ஆசீர்வதிப்பேன். அருமையான தேவ பிள்ளையே, கீழ்ப்படிந்த ஆபிரகாமை தேவன் எப்படி ஆக்கினாரா? பெரிய செல்வ சீமானாக தேவன் உயர்த்தினாரா? உயர்ந்த நிலையிலே உயர்த்தப்பட்ட ஒரு தேவ மனிதனாகிய ஆபிரகாம், அவருடைய உள்ளத்தில் இருந்தது கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதலை கர்த்தர் கண்டார். இந்த நாள் பகல் வேளையிலே உன்னுடைய இருதயம் எவ்விதமாக இருக்கிறது என்பதை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். சாமுவேலோடு கர்த்தர் சவுலோடு சாமுவேல் சொல்லும்போது சொல்கிறார், நீ விதமான ரெண்டகம் பண்ண நேரத்திலே என்னுடைய இருதயம் இதோ அங்கே கவனித்துக் கொண்டிருந்தது. என் இருதயத்தை கவனித்துக் கொண்டிருந்தது, பார்த்து கொண்டது என்னுடைய கண்களை கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது அவருடைய கண்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது. நாம் எப்பொழுதும் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வோம், பிரியமான வார்த்தைகளை பேசுவோம், பிரியமான வழியில் நடந்து இருதயத்தை நாம் சந்தோஷப்படுத்துவோம். ஆபிரகாம் செய்த எல்லாவற்றை கர்த்தர் சந்தோஷப்பட்டார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், உன் இனத்தை, உன் ஜனத்தையும், உன் வீட்டை, உன் தகப்பன் இதோ சந்ததியை விட்டு நீ உன் தேசத்தை விட்டு வெளியே வா என்று சொல்ல போது, இடம் போக வேண்டிய எங்கே போனது கேளாதபடி அப்படியே கீழ்ப்படிந்து அவர் புறப்பட்டார் என்று கர்த்தருடைய வேதவசனத்தில் நாம் படிக்கிறோம். அவ்விதமான ஒரு கேள்வி இல்லாத, இது எந்த விதமான மறு உத்தரவு இல்லாத அனுபவத்திலே இதோ தேவ மனிதராகிய ஆபிரகாம் இதோ கீழ்ப்படிதல் உள்ள ஒரு இருதயத்தோடு புறப்பட்டதா. வாசிங்கள் எபிரேயர் நிருபம் 11
எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அருமையான தேவனே, நீ புறப்பட்டு வா என்று சொன்ன உடனே எங்கே போகணும்? என்ன செய்ய? எந்த மறுத்தரவும் இல்லை, எந்த கேள்வியும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நேரங்களை கர்த்தர் ஒரு காரியம் சொல்லும் போது எத்தனையோ விதமான கேள்விகளை கேட்கிறோம், எத்தனையோ விதமான கேள்விகளை கேட்டு தேவனோடு பேசுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ விதமான மறுத்தரப்படுத்தி அந்த இடத்தை விலக பார்க்கிறோம். ஆபிரகாம் ஒன்றுமே சொல்லல, தான் போகிற இடம் என்னவென்று அறியாமல் கீழ்ப்படிந்து அப்படியே கடந்து போகிறார். கீழ்ப்படிந்த ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நீயும் சந்ததி விருத்தசேதனம் பண்ண வேண்டும் என்று சொன்னபோது அப்படியே கீழ்ப்படுகிறார். அதே போல கர்த்தர் ஆபிரகாமுக்கு எதெல்லாம் சொன்னாரோ அந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம தகுந்த நேரத்தில் பிள்ளை தரும் என்று சொன்னபோது அந்த காரியத்திலும் கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கை மீறாதபடி, கர்த்தர் சொன்னதான வாக்குத்தத்தத்தை அவர் அசட்டையா எண்ணாதபடி, அந்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமா நம்பி தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தார். அல்லேலூயா. அப்படியானால் ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் எவ்வளவு விசேஷம்! ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் மூலமாக ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் மூலமாக யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் மூலமாக இஸ்ரவேல் ஜனம் முழுவதையும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் மூலமாக என்னையும் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார். எல்லாரும் கர்த்தரை ஆசீர்வதித்திருப்பார். பிரைஸ் 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 பிரைஸ். ஹalleluya ஹalleluya. நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்முடைய மத்தியில கடந்து வந்திருக்கிறார். நம்மை உயர்த்துகிற தேவன் நம்முடைய மத்தியில அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹalleluya. நீதிமான் தள்ளாட விடமாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவான். நீதிமான் தள்ளாட விடமாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவான். கர்த்தர் பாரத்தை வைத்து விடு, கலைஞி தலைக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயத்தை செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயத்தை செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் பாரத்தை வைத்து விடு, கலங்கி சாய்க்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயத்தை செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயத்தை செய்வார். ஹalleluya ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு எது பிரியமோ அதை மட்டும் நான் செய்து அவருடைய இதயத்தை நான் சந்தோஷப்படுத்துவோம். ஒரு ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்திலே கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்த ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்தினார். கீழ்ப்படிந்த ஆபிரகாமை அவருடைய சந்ததியை கர்த்தர் உயர்த்தினார். இன்றைக்கு நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்க காரணம் ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல். இந்த நாளில் நம்முடைய முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அவருடைய கர்த்தரை அர்ப்பணித்து ஆண்டவரே, நானும் என்னுடைய பிள்ளைகளும் கீழ்ப்படிய வேண்டும். முதலாவது பெற்றோராகிய நாம் கீழ்ப்படிவோம், அவருடைய கர்த்தரை அர்ப்பணிப்போம். குடும்பத்தில் வந்திருக்கக்கூடிய குழப்பங்கள், வேதனைகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எதனால? ஆண்டவரே என்னாலே தான். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும். ஒரு யோனா கீழ்ப்படியாதபடி போனபடியினால் கப்பலில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு தத்தளிப்பு உருவானது. ஒரு யோனா கீழ்ப்படியாதபடி போனபடியினால் ஐயோ பெரிய நஷ்டமும் வேதனை உண்டானது. ஒரு யோனா கீழ்ப்படியாதபடி போனபடியினால் பெரிதான வேதனைக்குரிய சூழ்நிலைகள் கடந்து வந்தது. இந்த நாள் பகுதியிலே அருமையான சகோதரா, தேவ வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையிலே ஓ ஹalleluya, உன்னுடைய குடும்பத்தில் வந்து கலக்கங்களும் வேதனைகளும் நெருக்கங்களும் எதனாலே?
ஆண்டவர் நான் செய்ய வேண்டியது என்ன, நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன, என்னை பரிசுத்தப்படுத்தோ, நான் கீழ்ப்படிய அர்ப்பணிக்கிறேன், எந்தெந்த காரியம் நான் கீழ்ப்படிய வேணும் நீர் எனக்கு சொல்லி தாரோ, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்து தாரும் என்று பாவிக்கு கேட்கிறார். தேவனுமாய் கர்த்தரை சொல்லி கேட்போம். ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார், எனக்கு சொல்லித்தார். நான் ஒரு ஆபிரகாமை போல உம்முடைய சமத்தை கீழ்ப்படிகிறது எனக்கு வரட்டும். கீழ்ப்படியாமை சுவாமி என்று வேண்டாம். ஆண்டவரே சவுல் தேவ சமத்திலே தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாதபடி போனபடியினால் மகிமையான ராஜ்யபாரத்தை அவர் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவருடைய பெண் சந்ததிகளுக்கு அந்த மேன்மைகள் கிடைக்கவில்லை. அருமையான தேவ பிள்ளையே, பெற்றோராகிய நாம் கர்த்தர் சமத்திலே தேவனை கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது இதோ கர்த்தர் நம்மை மட்டுமல்ல நம்முடைய சந்ததி சந்ததி சந்ததியா 1000 தலைமுறை வரையில் தேவனை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இதோ கர்த்தருடைய சமூகத்திலே தேவனை கீழ்ப்படிந்த தாவீது நிமித்தமாக கர்த்தர் அந்த சிங்காசனத்தை ஸ்திரப்படுத்தினார். தாவீதின் வம்சத்தில்தான் இயேசு பிறந்தார். தாவீதின் வம்சயூத ஒரு மகிமையான கோத்திரமாக உயர்த்தப்பட்ட ஒரு கோத்திரம். அந்த கோத்திரத்தில் ஆண்டவர் இயேசு பிறந்தார். அதே ஒரு நிலையில் நாம் என்னை உங்களை தேவனை ஆசீர்வதித்து அவருடைய பிள்ளைகள் மாற்றியிருப்பது சாதாரணமான காரியம் அல்ல. ஆனால் எப்பொழுதும் அவருக்கு பிரியமான வேலை செய்வோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தேவனை ஆசீர்வாதம் எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், நான் உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய எனக்கு போதித்து தார், ஆண்டவருக்கு சொல்லி தார், எப்பொழுது உண்மை நான் பிரியப்படுத்துவதற்கான கிருபை எனக்கு தாரும் என்று கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானுடைய பிரசன்னத்துக்காக, ஆவியானுடைய பிரசன்னத்துக்காக எல்லாரும் வாய்விட்டு கர்த்தர் சமத்தை நாம் ஜெபிக்கலாம். இந்த நாளில் நாம் தேவ சமத்தில் வந்திருக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான சகோதரா சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு எது பிரியம் என்பதை இந்த நாள் பகலில் நீ புரிந்து கொண்டு ஆண்டவர் அவருக்கு பிரியமான காரியத்தை செய்வாயாக. நிச்சயமா நீ உன்னுடைய சந்ததிகளும் ஆசிரியர்களும் உயர்த்தப்படுவீர்கள். கலக்கங்களையும் வேதனைகளையும் நெருக்கங்களையும் கர்த்தர் மாற்றுவார். வாழ்க்கையில தேவனுடைய நன்மைகளும் மேன்மைகளும் கடந்து வரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதிசயமான தேவ, அற்புதமான தேவ, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்க முடியாத காரணம் நம்முடைய ஜீவனில் குறை என்பதை நாம் கண்டுபிடித்து அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கிருபை நிறைந்தவர். எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் கர்த்தர் சமூக ஒரு முகமாய் கர்த்தரை நான் நோக்கி பார்ப்போம். நம்முடைய குறைகளை நாம் தேவ சமூகத்தை கண்டுபிடிப்போம். அவருடைய சமூகத்தை அர்ப்பணிப்போம். இந்த நாள் பகல்களை என்னை பரிசுத்தப்படுத்தும். இந்த நாள் என்னை உங்களுடைய சுத்திகரியோ, உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற இருதயத்திற்கு தான், உங்களுடைய வார்த்தைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என் மேல் உங்களுடைய பிரியம் இருக்கட்டும். உமக்கு பிரியமான பாதை நான் நடக்க, பிரியமான வார்த்தைகள் நான் பேச, பிரியமான காரியங்களை நான் செயல்பட எனக்கு கிருபை தாரும். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். ஆமென், ஆமென். பிதாவுக்கு முழுமையா மரணபரியந்தம் கீழ்ப்படிந்த இயேசு, ஆமென், ஹல்லேலூயா. வானோ பூதலோ பூமியின் கீழானோ யாவருடைய முழங்காலும் முடங்கக்கூடிய ஒரு மகிமையான பெரிய நாமத்தை அவருக்கு தெரிந்தார். ஓ உன்னதமான பிதாவோடு கூட வலதுபார்சத்தில் உட்காரக்கூடிய மேலான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். எவ்வளவு பெரிய மேன்மை! உன்னை உயர்த்துகிறவர் கர்த்தர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், உன் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துகிறவர் கர்த்தர். அவருடைய கர்த்தர் அர்ப்பணிப்போம், அர்ப்பணிப்போம். பிள்ளைகள் உயர்த்தவிட மேன்மையுடைய நம்முடைய ஜீவிதத்தில் குறைகள் இல்லையோ தடைகள் இருக்கிறது என்றால், ஆசீர்வதிக்கப்பட முடியாத தடைகள் இருக்கிறது கண்டுபிடிப்போம். ஆண்டவருடைய சமுத்திரத்தை ஒப்புக்கொடுத்து அறிக்கை விடுவோம். நாம் கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்ம மேன்மைப்படுத்துவோம். ஆபிரகாமை உயர்த்தி செல்வ சீமானாக மாற்றின தேவன். ஆபிரகாம் நிமித்தம் ஈசாக்கை ஒரு மகிழ்ச்சியான ஒரு மகனாக மாற்றின தேவன். ஆபிரகாம் நிமித்தம் யாக்கோபை உயர்ந்ததிலே பலிக்கு பெருக பண்ண தெய்வம். ஆபிரகாம் நிமித்தம் சமஸ்த இஸ்ரவேலையும் ஆசீர்வதித்து மேன்மையாக உயர்த்தின தேவன். இந்த நாள் பகல் வேளையிலே உன்னை ஆசீர்வதிக்க, உன் பிள்ளை
தலைமுறைக்கு சந்ததி சந்ததியாய் உங்களை மேன்மைப்படுத்த போதுமானவரா இந்த பகிர்வுகள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். நம்மை ஒப்பு கொடுப்போம், வாய் விட்டு கந்த சபதி கேட்போம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதி, என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். எல்லா கண்களை கொண்டு கண்ணீரோடு ஜெபிப்போம், உள்ள உணைந்து ஜெபிப்போம், மறுமுகமாய் ஜெபிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாங்கள் நினைக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஓ என் தேவன் சீக்கிரம் வரப்போறபடியா கோடாகுடியா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. கர்த்தருடைய மகாபெரிய திவ்ய பிரசன்னத்துக்கா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மகிமையானவர், அரூபமானவர், கிச்சலில் பலம் அவர் கிண்ணற தோட்டம். மகிமையானவர், அரூபமானவர், கிச்சலில் பலம் அவர் கிண்ணற தோட்டம். நீதி புஷ்பமே சாரோனி கோடாவே, நீதி புஷ்பமே சாரோனி கோடாவே. நின்னையானவர் பாபா வேண்மையுள்ளவர், நின்னையானவர் பாபா வேண்மையுள்ளவர். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆமென். ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. அண்ணன் இயேசு வருகிறார், பாடி பாடிடு, ஆமென். வருகிறார் நீ ஆயத்தப்படு, அண்ணன் இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. வெண்குதிரையே உலாவ வருகிறார், வெண்கிரீடமோ அவர் கையில் ஜொலிக்குதே. வெண்குதிரையே உலாவ வருகிறார், வெண்கிரீடமோ அவர் கையில் ஜொலிக்குதே. வெண்சிங்காசனம் முன்சிரிக்குதே, வெண்சிங்காசனம் முன்சிரிக்குதே. நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே, அதே நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடந்த பாடி ஆனந்தித்திடு, ஆமென். ஆடி பாடி நடந்த பாடி ஆனந்தித்திடு. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம்மை ஒன்று விட மகிமையானவருக்கு நம்மை ஆயத்தப்படுத்த கீழ்ப்படிகளுடைய பிள்ளைகளை பரிசுத்தவனுடைய ராஜ்யத்தை சேர்க்க ஆண்டவர் இயேசு வருகிறார். ஹalleluya. நம்மை தகுதிப்படுத்துவோம். தேவனை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, மகிமையான இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சில நிமிஷம் கர்த்தரை பார்த்து அமர்ந்திருந்து உம்மோடு கூட நாங்கள் உறவாடி நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைக்கு ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய மகத்துவமான வார்த்தைகளுக்காய், இந்த வசனங்களுக்காய், வாக்குத்தத்தங்களுக்காய், தேவனுடைய கிரியைகளுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆரம்ப நேரம் தொடங்கி இந்த நேரம் வரையிலும் ஆவியானவருடைய மத்தியிலே மகிமையான கிரியையை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறபடியாக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, எங்களை ஒன்றுவிட தாழ்த்துகிறோம். உமக்கு பிரியமானது ஏதோ அதை நாங்கள் செய்யத்தக்கதான கிருபை கொடுத்தார். எங்களோடு போதித்துக் கொண்டிருந்தீர், எங்களோடு பேசிக் கொண்டிருந்தீர். தேவனை தந்தவுடைய மகத்துவமான எச்சரிக்கை வாக்கியக்காரர்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அவர் ஆபிரகாமை போல கீழ்ப்படிகிறது தகுதியாக. ஆண்டவரே, சவுல் கீழ்ப்படியாதபடி போனபடியினால் ராஜ்ய வார்த்தை இழந்தார். பின் சந்ததியுடைய வாழ்க்கை இல்லை. ஐயா, எல்லாம் அழிவும் இதோ வேதனையுமாக முடிந்தது. அவ்விதமான நிலை அல்ல. நாங்கள் எங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் அநாதியாய் சந்தோஷமாய் மேன்மையாய் இருக்கிற விரும்பி இருக்கிறீர். அதற்கு எங்கள் வாழ்க்கை கீழ்ப்படிதல் தேவை என்பதை விரும்பி இருக்கிறீர். அப்பா அப்பா, நீ விரும்புகிற, நீ பிரியப்படுகிற கீழ்ப்படிதல் எங்களை காணப்பட அந்த யாவை சமாதானத்தோடு அனுப்பும். தேவ சமாதான கிருபை தொடர்ந்து எடுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம்மளோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மற்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக.
கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.